12th A3 student. In accountancy, we are seeing Unit 2, Accounts of Not-for-Profit Organization. இப்போ நம்ம இந்த நான்-ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருப்போம். இவங்க ஒவ்வொரு அக்கௌண்டிங் இயர்லேயும் 3 அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒன்று ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அதோடைய ஸ்டெப்ஸு லாஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபார்மேட் ஆஃப் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டோடைய ஃபார்மேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டு ஃபார்மேட் எப்படி பார்த்தீங்கன்னா, ஹெட்டிங் எழுதும்போது ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் கொஷினில் கொடுக்கும்போது நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த நேமை எடுத்து என்ன பண்ணணும், எழுதுருங்க. ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் அவங்க நேமு. ஃபார் தி இயர் எண்டிங், இயர் எண்டு கொடுத்துருப்பாங்க, அந்த இயரை போட்டுட வேண்டியது தான். இப்போ எப்படி பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டெபிட் சைடு ஆஸ் யூஷுவல் டெபிட் சைடு, ரெசிப்ட் சைடு வந்து டெபிட் சைடு, கிரெடிட் சைடு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சைடு, இந்த மாதிரி பிரிச்சுட வேண்டியது தான். இந்த ரெசிப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, டூ பேலன்ஸ் பிராட் டவுன், டூ பேலன்ஸ் பிராட் டவுன் நம்ம தியரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருப்போம். டெபிட் சைடில் டூ பேலன்ஸ் பிராட் டவுன்னு சொல்லிட்டு கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், ஓப்பனிங் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட வேண்டியது தான். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டதுக்கப்புறம் அதர் ரெசிப்ட், பல வகையான ரெசிப்ட் இருக்கும். அது ரெவன்யூ ரெசிப்டாக இருக்கலாம், கேபிட்டல் ரெசிப்டாக இருக்கலாம். எந்த ரெசிப்டாக இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ண வேண்டியது, டூன்னு சொல்லிவிட்டு அதோடைய ஹெட்டிங்ஸ் டாபிக் நாவை போட்டு ரைட் பண்ண வேண்டியது தான். அடுத்தது பேமெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருந்ததுன்னா அதை பை பேலன்ஸ் பிராட் டவுன் எழுதி பேங்க் ஓவர் டிராஃப்ட் சொல்லிவிட்டு கிரெடிட் சைடில் போட வேண்டியது தான். பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருந்தால் போட வேண்டியது தான். அந்த மாதிரி பை பேலன்ஸ் பிராட் டவுன் இல்லைன்னா போட வேணாம், பேங்க் ஓவர் டிராஃப்ட் போட வேண்டியது தான். இது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட், அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கலாம், இல்லைன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கலாம். எந்த எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தாலும் பைன்னு சொல்லிவிட்டு அந்த ஹெட்டிங்கை எழுதி கிரெடிட் சைட் போஸ்ட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ ரெசிப்ட்லாம் டெபிட் சைடு, பேமெண்ட்லாம் எக்ஸ்பென்ஸ்லாம் கிரெடிட் சைட் போட்டுட வேண்டியது தான். போட்டதுக்கப்புறம் இப்போ டெபிட் சைடு டோட்டல் ஆட் பண்ண வேண்டியது தான். சப்போஸ் டெபிட் சைட் டோட்டல் கிரெடிட் சைடை விட டெபிட் சைட் டோட்டல் அதிகமாக இருந்தால், இப்போ கிரெடிட் சைட் பேலன்ஸ் கம்மியாக இருக்கும், அந்த பேலன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லலாம், பை பேலன்ஸ் கேரி டவுன், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். இதுதான் வந்து எண்டு கேஷ் இன் ஹேண்ட், எண்டு கேஷ் அட் பேங்க். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் அப்படி ஸ்டார்ட் ஆகுதோ, எண்ட் ஆகும் போதும் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க்னு சொல்லிட்டு க்ளோஸ் ஆகும், எண்ட் ஆகும். இப்போ இது கிரெடிட் சைட் பேலன்ஸை விட டெபிட் சைட் பேலன்ஸ் அதிகமாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க்னு எண்ட் ஆகும். சப்போஸ் கிரெடிட் சைட் டோட்டல் அதிகமாக இருந்து டெபிட் சைட் டோட்டல் கம்மியாக இருந்தால் டூ பேலன்ஸ் கேரி டவுன், பேங்க் ஓவர் டிராஃப்ட், பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு எண்ட் ஆகும். ஓகேவா? பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா கை அந்த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் அமௌண்ட் எதுவும் இல்லை, கடன், வருமானத்தை காட்டிலும் அந்த செலவு தான் அதிகமாக இருக்குதுன்ற மாதிரி வரும். பேங்க் ஓவர் டிராஃப்ட் கடன் தான் அதிகமாக இருக்குதுன்னு காட்டும். ஓகேவா? அப்போ டெபிட் சைட் டோட்டல் கிரெடிட் சைடை விட அதிகமாக இருந்தால் பேலன்ஸ் கேரி டவுன் எந்த சைடு காட்டும், கிரெடிட் சைடில் காட்டும். அது கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், எண்டிங் கேஷ், க்ளோசிங் கேஷ் இன் ஹேண்ட், க்ளோசிங் கேஷ் அட் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் கிரெடிட் சைடு அதிகமாக இருந்து டெபிட் சைடு கம்மியாக இருந்தால் டூ பேலன்ஸ் கேரி டவுன், பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு காட்டும். வருமானம் எதுவும் இல்லை, செலவு தான் இருக்கிற மாதிரி காட்டும். இப்போ இந்த ஃபார்மேட் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டுடைய ஃபுல் ஃபார்மேட்டை டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, அதை நம்ம இப்போ
எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபார்மேட் பார்த்துட்டு இருப்போம். இப்போ ரெவன்யூ ரெசிப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு சப்ஸ்கிரிப்ஷன் சந்தா தொகை, என்ட்ரன்ஸ் ஃபீஸு. எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் ஒரு கிளப்பில் நீங்கள் என்ட்ரு ஆகும்போது ஃபஸ்ட்டு போய் அட்மிஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குவாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தது மாதம் சந்தா தொகை. இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு தடவை தான். அடுத்தது கிராண்ட் இன் எய்ட் மானியம் வழங்குறது, சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர். இப்போ எப்படி கிளப்புக்கு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க, அந்த நியூஸ் பேப்பர் பாய்ச்சனை சேல்ஸ் பண்ணுவாங்க, அதில் வரக்கூடிய வருமானம். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அந்த அமைப்பில் கொஞ்சம் பணம் இருந்திருக்கலாம், அந்த பணத்தை அவங்க எடுத்து போய் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட். அடுத்தது டிவிடெண்ட். லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு சன்ட்ரி ரெசிப்ட். இந்த லாக்கர் ரெண்ட் ரிசீவ்னா அவங்க ஏதாவது பெட்டக வசதி பாதுகாப்பு பட்டகம் பணிகள் செய்வாங்க, அதிலேருந்து அவங்களுக்கு வருமானம் வரும். ரெண்ட் ரிசீவ்னா அந்த அமைப்புக்கு ஏதாவது பில்டிங்கோ இல்லை வேறு ஏதாவது பிளேஸ் இருக்கும், அதை அவங்க ரெண்ட்டுக்கு வாடகை விட்டுருப்பாங்க, அதுலேருந்து வரக்கூடிய வருமானம். சன்ட்ரி ரெசிப்ட் இதர வருமானம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெவன்யூ ரெசிப்ட். இப்போ அந்த சப்ஸ்கிரிப்ஷன், என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னால் ஏதாவது மேட்ச் வைப்பாங்க, அதுக்கு மேட்சுக்கு நம்ம இப்போ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டணும்ல அந்த ஃபீஸு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெவன்யூ ரெசிப்ட். அடுத்தது ரெவன்யூ பேமெண்ட் பார்த்திங்கன்னா பை சேலரி, பை ரெண்ட்டு பெய்டு, பை எலக்ட்ரிசிட்டி சார்ஜு, போஸ்டேஜு, பை ரெண்ட் அண்ட் டேக்ஸு, இன்சூரன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், டெலிஃபோன் சார்ஜ், entertainment expense, audit fees, by repairs, upkeeping ground, by conveyance charge, newspaper and periodical, by office expense, gardening expense, sundry expense. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெவன்யூ பேமெண்ட்டு. அடுத்தது கேபிட்டல் ரெசிப்ட்னு பார்த்தீங்கன்னா லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸு. இப்போ ஒரு நபர் ஒரு ஆர்கனைசேஷனில் போய் மெம்பர் ஆகும்போது ஃபஸ்ட்டு அவர் ஒரு அமௌண்ட் பே பண்ணுவார், அந்த டைம் மட்டும்தான் அவர் பே பண்ணார், அதுக்கப்புறம் பே பண்ண மாட்டார். அந்த ஆர்கனைசேஷனில் அவர் மெம்பர் ஆகிறதுக்காக கொடுக்கக்கூடிய அந்த முதல் தொகையை தான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க கேபிட்டல் ரெசிப்ட்டு. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ். டொனேஷன் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். டொனேஷன் பார்த்திங்கன்னா நன்கொடை, ஒரு குறிப்பிட்ட பர்பஸுக்காக வாங்கக்கூடிய நன்கொடை, அது கேபிட்டல் ரெசிப்ட்டு. அடுத்து லிகேசின்றது அன்பளிப்பு, நன்கொடைன்றது நம்மளாக போயிட்டு கேட்குறது, லிகேசின்றது அன்பளிப்பு அவங்களா தருவாங்க. சில நபர்கள் பார்த்திங்கன்னா சில ஆர்கனைசேஷனுக்கு லிகேசி கொடுப்பாங்க. அது என்டோன்மெண்ட் ஃபண்ட். சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட், ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் அசட் ஏதாவது விற்று அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் கேபிட்டல் ரெசிப்ட்னு சொல்கிறோம். அது சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஆர்கனைசேஷன் ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனில் அது பெரும் நிறுவனத்தில் ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸ் எதாவது வாங்கியிருக்கலாம், அதை விற்றா அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் தான் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ரெசிப்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஆஃப் ஃபண்டு, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக சில ஃபண்டு அமௌண்ட் வாங்குகிறாங்க, அது கேபிட்டல் ரெசிப்டின். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து கேபிட்டல் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா பை ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸ் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ரீபேமெண்ட் ஆஃப் லோன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பேமெண்ட்டு. ஓகேவா? இப்போ டோட்டல் ஆட் பண்ண வேண்டியது தான். இப்போ டெபிட் சைடு அதிகமாக இருந்து கிரெடிட் சைடு கம்மியாக இருந்ததுன்னா பை பேலன்ஸ் கேரி டவுன், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் ஆட் பண்ணி பேலன்ஸ் ஃபிகர் போட வேண்டியது தான். சப்போஸ் கிரெடிட் சைடு அதிகமாக இருந்து டெபிட் சைடு கம்மியாக இருந்தால் பை பேலன்ஸ் கேரி டவுன், பேங்க் அவுட் அப்படின்னு போட வேண்டியது தான் அமௌண்ட்டை. இப்போ நம்ம இந்த ஃபார்மேட் பார்த்ததுலேருந்தே நம்ம க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம் இந்த சம்மை எப்படி போடலான்னு சொல்லிட்டு. சிம்பிளானது தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபார்மேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ஃபார்மேட்டு ரெசிப்ட் அண்டு பேமெண்ட்டு, ரெசிப்ட் எந்த சைடு போடணும், பேமெண்ட் எந்த சைடு போடணும்னு தெரிஞ்சுக்க வேண்டியது தான். சில பேர் பார்த்திங்கன்னா இது ஏன்னா 3 மெத்தட் சம்மு போடுறதுனால சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, ரெசிப்டை தூக்கி கிரெடிட் சைடு, பேமெண்ட்டை தூக்கி டெபிட் சைடு போட்டுடுவாங்க. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், அடுத்தது பார்த்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டு. இந்த 3 சம்மு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவங்க ஃபார்மேட்டை மறந்துடுவாங்க. சம்மு சிம்பிளாக தான் கேட்பாங்க,
ஆனால் ஃபார்மேட்டை மறந்துடுவாங்க. ஃபார்மேட்டை பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் கிரெடிட் சைடும் பேமெண்ட் டெபிட் சைடும் போட்டுடுவாங்க. ஃபார்மேட் மாற்றினாலே சம்ம தப்பாயிடும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபார்மேட்டை